ஹலோ வியூவர்ஸ், வருங்கால காவல்துறை நண்பர்களே. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி இரண்டாம் நிலை காவலர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கு நடத்தக்கூடிய அந்த தேர்வு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் தினசரி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்பவே முக்கியமான அந்த ஒரு 2 நாள் நவம்பர் 9 அண்டு டிசம்பர் 21 பிசி எக்ஸாம் அண்டு பார்த்திங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம். ஸோ காவல்துறைக்கு செலக்ட் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதை விட ஒரு பொக்கிஷமான இயர் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது முன்னாடியே நடந்திருக்கணும் எஸ்ஏ எக்ஸாமினேஷன், பட் ஒரு சில டிலேனால பார்த்திங்கன்னா இப்போ நடக்குது. ஸோ அது எப்போ நடந்தால் என்ன, அதே போஸ்டிங் தான். அண்ட் முன்னை விட பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் டைம் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுறக்கும் டைம் பார்த்திங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் பிசி எக்ஸாம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக கரெக்டான டைமுக்கு கண்டக்ட் பண்ணி சீக்கிரமாக ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. அண்ட் ட்ரைனிங் போயிடுவாங்க, அடுத்த பேட்ச் வந்துடுவாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாமினேஷன். ஸோ அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கரெக்டான ஒரு இதை பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அதர் எக்ஸாம்ஸை தவிர பார்க்கும்போது டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஃப்ளோவில் பார்த்திங்கன்னா போகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சொல்கிறோம். ஸோ ஒரு 10 days பிஃபோரு இல்லை 15 days பிஃபோர் தான் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் அப்ளிகேஷன் அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ் அதான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா பயாலஜி கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இந்த 50s வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அமிலங்கள் மற்றும் விட்டமின்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அமிலங்கள் மற்றும் விட்டமின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னா முக்கியமானது. ஸோ இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம், 1 அல்லது 2 கொஸ்டின். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா உண்மை. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உணவுப் பொருட்களில் உள்ள அமிலங்கள் மற்றும் அவற்றின் வகைகள் இதை பார்க்கலாம். உணவுப் பொருட்களில் உள்ள சில முக்கிய கரிம அமிலங்கள், ஆர்கானிக் ஆசிட்ஸ் மற்றும் அவை காணப்படும் பொருட்கள் பற்றிய பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ அதாவது உணவுப் பொருட்களில் உள்ள அந்த அமிலங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது ப்ளஸ் அது எங்கே இருக்குது, எந்த பொருளில் அது இருக்குது. உணவுப் பொருளில் அமிலங்கள் இருக்குது, ரைட்டு. அது எந்த உணவுப் பொருட்களில் என்னென்ன அமிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஸோ மொத்தமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிட்ரிக் அமிலம், அது பார்த்திங்கன்னா கனிம அமிலம் தான். ஸோ இதில் இருக்க எல்லாமே கனிம அமிலம் தான். ஸோ அது காணப்படும் பொருள் பார்த்திங்கன்னா சிட்ரிக் அமிலம். ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை, சாத்துக்குடி மற்றும் அன்னாச்சி பழங்களில் சிட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து மாலிக் அமிலம், ஆப்பிள், செர்ரி, திராட்சை இதில் பார்த்திங்கன்னா மேலிக் அமிலம் இருக்குது. அடுத்து லாக்டிக் அமிலம் பார்த்திங்கன்னா பால், தயிர், புளித்த பால் பொருட்கள், யோகர்ட் இதில் பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது. அடுத்து டார்டாரிக் அமிலங்கள் பார்த்திங்கன்னா புளி, திராட்சை, வாழைப்பழங்களில் இருக்குது. அடுத்து அசிட்டிக் அமிலம் பார்த்திங்கன்னா வினிகர் அப்படிங்கிறதுல இருக்குது. ஃபார்மிக் அமிலம் அப்படிங்கிறது எறும்பு, தேனி ஆகியவற்றின் கொடுக்கில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆக்சாலிக் ஆசிட் அப்படிங்கிறது தக்காளி, கீரை, சாக்லேட் அப்படிங்கிறதுல இருக்குது. அடுத்து பியூட்டிக் அமிலம், பியூட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது துர்நாற்றம் அடிக்கும் வெண்ணெயில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அமிலங்கள் ப்ளஸ் அது எந்த பொருட்களில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் இருக்குது. அமிலங்கள் பொதுவாக கரிம அமிலங்கள் மற்றும் கனிம அமிலங்கள் என 2 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. கரிம அமிலங்கள் அப்படிங்கிறது இவை தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் இயற்கையான அமிலங்கள். எடுத்துக்காட்டுக்கு சிட்ரிக் அமிலம், லாக்டிக் அமிலம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளை ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க. இந்த ஏன்னா நம்மளோட உடம்புக்கு ஆசிட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெறும் விட்டமின்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இது பண்ண முடியாது. ஆசிட்ஸும் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அடுத்த கனிம அமிலங்கள் இவை ஆய்வகங்களில் தயாரிக்கப்படும் வலுவான அமிலங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உணவுப் பொருட்களில் இருப்பது பெரும்பாலும் கரிம அமிலங்கள் தான். நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கரிம அமிலங்கள் தான். நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ் மற்றும் அவற்றால் ஏற்படும் நோய்கள். என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். விட்டமின்கள் அவற்றின் கரைதிறன் அடிப்படையில் 2 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஸோ அது கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? அது விட்டமின் ஏ, அது பார்த்திங்கன்னா ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைபாட்டால் வரும் நோய் அப்படிங்கிறது மாலைக்கண் நோய், கெரட்டோமலேசியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்படும். ஸோ இந்த விட்டமின் ஏ அப்படிங்கிறது ஒரு பிரிவு. அந்த பிரிவுனால் அந்த குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய் பார்த்திங்கன்னா மாலைக்கண் நோய், கெரட்டோமலாசியா அப்படிங்கிறது. அடுத்து விட்டமின் டி. விட்டமின் டி அப்படிங்கிறது கால்சிஃபெரால். இது குழந்தைகளில் ரிக்கெட்ஸ், பெரியவர்களில்
ஆஸ்டியோமலேசியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தக்கூடியது இந்த குறைபாடுனால. அடுத்து விட்டமின் இ, இது வந்து டெக்கோஃபெரால், இது வந்து கருவுறுதல் குறைபாடு நரம்பு சேதம் அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடியது இந்த விட்டமின் இ அப்படிங்கிறது. அடுத்து விட்டமின் கே, ஃபில்லோக்ளோவினான் அப்படிங்கிறது இரத்த முறைதலில் தாமதம் ஏற்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் கே அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினசரி நம்மளோட சேனலில் வந்து எவ்வளோ வந்து நம்மளை பிசி எக்ஸாமினேஷனுக்கு எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வீடியோஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ரெகுலராக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த அமிலங்கள், இந்த விட்டமின்ஸ் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இன்னும் வந்து இப்போ நான் கொடுத்தது கூட வந்து ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்க உங்களுக்கு அந்த விட்டமின் சம்மந்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், இந்த நோய்கள் பற்றி, இந்த நோய்களை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இங்கே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடியது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வைட்டமின்ஸ் பற்றி, இந்த வைட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது 2 பேருக்குமே காமனாக வரும். எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு வரும், பிசி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாக வரும். ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் நம்ம இதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாமுக்கு காமனாக எதை கவர் பண்ண முடியுமோ அதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.